ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா டிமாண்ட் பேஜிங் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிமாண்ட் பேஜிங் அப்படின்றது வெர்ச்சுவல் மெமரி சிஸ்டமோட ஒரு டெக்னிக். சிபியு எப்பப்போலாம் ரெக்வெஸ்ட் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதவியால் ரேமுக்கு பேஜஸை என்ட்ரு பண்ண விடும். அது வரைக்கும் என்ன பண்ணாது, செகண்டரி மெமரிலே வச்சுருக்கோம் அந்த பேஜஸை. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும் போது, ரன் டைமில் லோட் ஆகும் போது நெசசரி பேஜஸை மட்டும்தான் லோட் பண்ணும். மீதி பேஜஸ் எல்லாமே செகண்டரி மெமரியில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தேவையான பேஜஸ் பேஜ் டேபிளில் என்ட்ரி ஆகிருக்கும். எந்த ப்ராசஸ்க்கு தேவையான பேஜஸ் எல்லாமே அப்போ மட்டும்தான் செகண்டரி மெமரிலேருந்து ஸ்வாப் பண்ணும் பேஜஸை. ரேமுக்கு ஸ்வாப் பண்ணும். இந்த ப்ராசஸ் கன்கரண்ட்டாக நடக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் அந்த ரன்னிங். பேஜிங்கில் ரெண்டு பிரச்சனை அடிக்கடி இருக்கும். பேஜ் ஃபால்ட்டும் த்ராஷிங்கும். பேஜ் ஃபால்ட்டு தான் மிஸ்ஸிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு நேமில் சொல்லணும்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பேஜ் ஃபால்ட் எப்போ வரும்னா, மெயின் மெமரியில் சிபியூக்கான பேஜஸ் இல்லைன்னா பேஜ் ஃபால்ட் அப்படின்னு என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செகண்டரி மெமரிலேருந்து அந்த பேஜை லோட் பண்ணும் மெயின் மெமரிக்கு. இதுதான் பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா த்ராஷிங் பார்த்தோன்னா எக்ஸசிவ் பேஜிங் ஆக்டிவிட்டி. அதாவது இப்போ ஸ்வாப் ஆகுதுல்ல, செகண்டரி மெமரிலேருந்து ரேமுக்கு அடிக்கடி ஸ்வாப் ஆகிட்டே இருக்கிறதால அதுதான் நம்ம த்ராஷிங் அப்படின்னு சொல்லுவோம். த்ராஷிங்கை எப்படி குறைக்கலான்னு பார்த்தா, அதாவது ப்ராசஸிங்கோட நம்பர்ஸை கம்மி பண்ணலாம். அதாவது ஆக்டிவ் ப்ராசஸை நம்பர்ஸை கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேஜிங் பெராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, மெமரி அலோகேஷன் அல்காரிதமில் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெயினாக என்னென்னு பார்த்தோன்னா, ரேமோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தலாம். இதன் மூலயமாலாம் ட்ராஷிங்கை நம்ம கண்டினியூஸாக அவாய்ட் பண்ணலாம். பியூர் டிமாண்ட் பேஜிங் அப்படின்னு பார்த்தோன்னா, டிமாண்ட் பேஜிங் மாதிரியே தான். இப்போ டிமாண்ட் பேஜ் என்ன பண்ணும், ரன் டைமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும் போது அதுக்கு தேவையான பேஜஸ் மட்டும் அப்போதைக்கு என்ன பேஜஸோ அதை மட்டும் ரன் பண்ணும். அதுக்கப்புறம் வேணுன்ற பேஜை செகண்டரி டிவைஸ்லேருந்து எடுத்துக்கும். ஆனால் பியூர் டிமாண்ட் பேஜிங் அந்த மாதிரி ப்ரீலோடிங்கே எதுவுமே இருக்காது. ரேமில் கம்ப்ளீட்டாக எதுவுமே லோட் ஆகாது. அதுக்கு பார்த்தா ஒரு ஸ்பெஷல் மெமரியை மெயின்டைன் பண்ணும் பியூர் டிமாண்ட் பேஜிங். அதை தான் நம்ம கேட்ச் போன்ற அந்த மாதிரி மெமரியை மெயின்டைன் பண்ணிவிட்டு அது மூலயமா லோட் ஆகும். அதாவது ப்ரீ லோடிங் அப்படின்ற விஷயமே இருக்காது. இதுதான் பியூர் டிமாண்ட் பேஜிங். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா, டிமாண்ட் பேஜிங்கோட ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ஒரு ப்ராசஸ் பின்னு சொல்லியிருக்கு. அதில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னா, P0, P1, P2, P3 4 பேஜஸ் இருக்குது. இந்த 4 பேஜஸும் அட் அ டைமில் சிபியூவில் ரன் ஆக போகிறதில்ல. பேஜ் டேபிளில் போய் பார்க்கும். இதுக்கு முன்னாடி ரன் ஆகும் போது பேஜ் ஃபால்ட் F1, F2ல் பார்த்தோன்னா P1, P3 மட்டும்தான், அந்த பேஜஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லி சிபியு டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ரெக்வெஸ்ட் எங்கே போகுதுன்னா ஓஎஸ்க்கு போகுது. ஓஎஸ் என்ன பண்ணும், செகண்டரி மெமரியில் போய் பார்க்கும் P1, P3 இருக்கான்னு சொல்லிட்டு. P1, P3 இருக்குது. அப்போது அது 2 பேஜும் என்ன பண்ணும், மெயின் மெமரிக்கு லோட் பண்ணும். இதுதான் டிமாண்ட் பேஜிங்கோட ஒர்க். பேஜிங்கில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்னா, ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆகும். அதுக்கப்புறம் பேஜ் டேபிளை க்ரியேட் பண்ணும். அப்புறம் ஹேண்டிலிங் த பேஜ் ஃபால்ட்டை ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனா, பேஜை பெச் பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ பேஜ் ரன் ஆச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ பேஜ் தேவைப்படுதுன்னு அதை போய் ஃபெச் பண்ணும். ரெஸ்யூமிங் த ப்ரோக்ராம், அதாவது அந்த ஃபெச் பண்ண பேஜை எங்கே போய் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ரெஸ்யூம் பண்ணும். அதுக்கப்புறம் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணும். அதாவது இந்த பேஜ் ரன் ஆகி முடிச்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜை ரீப்ளேஸ் பண்ணும். ஃபைனலாக டிமாண்ட் பேஜுக்கு என்ன பண்ணும், பேஜை க்ளீனப் பண்ணும். அதாவது அந்த ப்ராசஸே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ரேமோட ஸ்பேஸை எல்லாத்தையும் என்ன பண்ணும், க்ளீனப் பண்ணிடும். டிமாண்ட் பேஜிங் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோன்னா, அடிக்கடி ஸ்வாப்பிங் நடக்கிறதால அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னன்னா, பேஜ் ஃபால்ட் வரதால் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி டிமாண்ட் பேஜிங் அஃபெக்ட் ஆகிறத எப்படி சரி கட்டலான்னு பார்த்தா, அல்காரிதம் நிறைய டிமாண்ட் பேஜிங் அல்காரிதம் இருக்குது. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்ட், லீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட், மோஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு, ரேண்டம், இந்த மாதிரியான அல்காரிதம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்,
டிமாண்ட் பேஜிங்கை வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். டிமாண்ட் பேஜிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் பற்றி பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.